பயிற்சி குரு இல்லாம செஞ்சு தப்பான ஒண்ணு பண்ணிடக்கூடாது. கேளுங்க. குண்டலினி ஏத்தனா இறக்கவும் தெரியணும் இல்ல. குண்டம் என்றால் நெருப்பு, அலினி என்றால் பாம்பு போன்று அசைந்து கொடுக்கும் சக்தி. அது 4 வகையில ஏறும். ஒன்று மந்தி கதி, குரங்கு. மந்தி என்றால் குரங்கு தத்தி தத்தி தாவுவதை போல மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம் இது வர ரொம்ப சிரமமாகும். இரண்டாவது மாண்டூகம். மாண்டூக கதினா தவளை. தவளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, ஒரு மரத்திலிருந்து ஒரு மரத்துக்கு போறதுக்கே குரங்கு தாவி தாவி போகுது. இது குதிச்சு குதிச்சு போகும். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் வரதுக்குள்ள 10 முறை குதிக்கணும். அடுத்தது சர்ப்ப கதி. பாம்பு செய்யன் இப்படி போகுமா, இப்படி போய் இப்படி போகுமா, வளைந்து நெளிந்து போகும். அதே போல குண்டலினி மூலாதாரத்திலிருந்து வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா, சகசார அவனெல்லாம் அங்க ஏறதுக்கு எங்க விடுறான்? விட மாட்டான். எல்லாத்துக்கும் குண்டலினி ஏறும், நிக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் இல்லத்தரசிகள், இல்லத்தரசர்களாக இருக்கிறோம். முற்றும் துறந்தவர்களுக்கே அந்த நிலை வரும். சரி, அடுத்தது அது சர்ப்பகதி. ஆயுத கதி என்றால் என்ன? முருகன் எப்படி உட்கார்ந்துருப்பாரு? மயில் உட்கார்ந்துருப்பாரு. பின்னாடி என்ன இருக்கும்? தோகை இருக்கும். கையில் என்ன இருக்கும்? வேல் இருக்கும். கீழே என்ன இருக்கும்? பாம்பு. அதுதாங்க தத்துவம் தாங்க. இது எப்படி? ஒரு வேலை எடுத்து அடிக்கிறோம், நச்சுன்னு அந்த பார்த்து விடுறோம், கரெக்டா அங்க போகுது, எங்கேயும் தங்கு தடி இல்லாம. அப்படி ஆயுத கதி என்பதும் அப்படித்தான். குண்டலினியிலிருந்து சகசாரா வரைக்கும் சைன்னு ராக்கெட் மாதிரி போகும். அப்படி போச்சுன்னா 1000 கண் கொண்ட மயில் தோகையை போல நமக்கு ஒரே நேரத்தில் 1000 வேலைகளையும் பிழை இல்லாமல் செய்ய முடியும். அட்டமா சித்துக்களை செய்யும் வல்லமை வந்துடும். ஒரு கண் அல்ல, 1000 கண். அதுக்கெல்லாம் பயிற்சி அவசியம். அதனாலதான் வேதாத்திரி ஐயா என்ன சொன்னாரு? எளிய முறையில் என்கிற ஒரு வார்த்தையை போட்டார். அற்புதமான வார்த்தை. எளிய முறையில். குண்டலினி ஏறாது, ஏறனாலும் நிக்காது. குண்டலினி ஏறுச்சுன்னா மரணமில்லா பெருவாழ்வு. ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,